வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விரைவில் புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்படும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்ததற்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 1,30,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் புதுச்சேரிக்கு உயர் நீதிமன்ற கிளை அமைக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி இருந்தேன். சமீபத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விரைவில் புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்படும் என தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். கல்லறை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் உள்ள கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்கள் தூய்மைப்படுத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கிறிஸ்தவர்கள் சகல ஆத்மாக்கள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகிறார்கள். அந்த நாளில் மரித்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து விசேஷ பிரார்த்தனை மேற்கொள்வார்கள். முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்துவார்கள். அதன்படி கல்லறை திருநாள் நாளை எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி கடந்த ஒரு வாரமாக உப்பளம் நெல்லித்தோப்பில் உள்ள கல்லறை தோட்டங்கள் சுத்தம் செய்யும் பணி நடந்து வருகிறது. அதேபோல ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், முத்தியால்பேட்டை, விளியனூர் ஆகிய இடங்களில் உள்ள கல்லறை தோட்டம் சுத்தம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறைகளுக்கு வர்ணம் அடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளையொட்டி காரைக்காலில் அவரின் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் மற்றும் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜீம், GNS ராஜசேகரன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞர் அணி தலைவர் ரஞ்சித், திமுக சார்பில் பிரபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொகுதி தலைவர் விடுதலை கனல் உள்ளிட்ட ஏராளமானோர் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்துராமலிங்க தேவரின் வேடம் அணிந்து நின்ற சிறுவன் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். தேவர் பேரவைத் தலைவர் ஞான சிங்வில் பிரீத், துணைத் தலைவர் சுதாகர், பொருளாளர் சுப்பு, செயலாளர் சண்முகம், இளைஞர் அணி தலைவர் தீபன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ முருகன் வள்ளி திருமண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஸ்ரீ முருகன் தெய்வானை வள்ளி திருமண நிகழ்ச்சி புராணத்தில் வரும் நிகழ்வை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு வேடர் குல வழக்கம்படி ஸ்ரீ முருகனுக்கும் ஸ்ரீ வள்ளிக்கும் திருமண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ முருகன் வேடன் மற்றும் கிழவன் வேடத்தில் வள்ளியை துரத்தும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விநாயகர் யானை ரூபத்தில் வள்ளியை துரத்தும் போது கிழவன் வேடத்தில் இருக்கும் ஸ்ரீ முருக பெருமானிடம் தஞ்சம் புகுந்து பின்னர் கிழவன் வேடத்தில் வந்தது முருகப்பெருமான் என்பதை அறிந்து ஸ்ரீ வள்ளி முருகனை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகனுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளி நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் 40 அறிவியல் காட்சி பொருட்களையும், உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் 55 அறிவியல் காட்சி பொருட்களையும், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 43 அறிவியல் காட்சி பொருட்களையும் வைத்திருந்து பார்வையாளர்களுக்கு தங்களது படைப்புகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் 20 மாணவர்கள் மொழிப்பாடம் உள்ளிட்ட இதர பாடங்கள் குறித்தும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை முதல்வர் ராஜசேகரன், கண்காணிப்பாளர் பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு
கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு அதன் விவரங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் சுமார் 50 லட்சம் மதிப்பில் மின் புதைவிட கேபிள் அமைக்கும் பணியினை செல்வகணபதி எம்பி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் சுவாமி வீதி உலா உட்பட மாட வீதிகளுக்கு தரைக்கடியில் மின் இணைப்பு வழங்க செல்வகணபதி எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 50 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் செல்வகணபதி எம்பி, தொகுதி எம்எல்ஏ வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து வாங்கிய முறைகேடு வழக்கில் மேலும் சிலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கடந்த 2018 முதல் 2019 ஆண்டு தரமற்ற மருந்து வாங்கியது விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா அளித்த புகாரில் கடந்த 2023 ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து மருந்தாளுநர் நடராஜனை கைது செய்தனர். மேலும் நடராஜன் தனது மனைவி புனிதா, பங்குதாரராக கொண்ட சாய்ராம் ஏஜென்சி, தனது நண்பர் பெயரில் உள்ள பத்மஜோதி ஏஜென்சி என்ற 2 கம்பெனிகளை போலியாக உருவாக்கி மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும், இதன் மூலமாக அரசுக்கு ரூபாய் 2.5 கோடி இழப்பு ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி தலைமையிலான போலீசார், சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அலிராணி, சாய்ராம் ஏஜென்சியின் பங்குதாரர்களான நடராஜன் மனைவி புனிதா, நந்தகுமார், பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன் ஆகிய 6 பேரை நேற்று முன்தினம் கைது செய்தனர். இதற்கிடையே வழக்கில் தொடர்புடைய சாய்ராம் ஏஜென்சியின் உரிமையாளரும் தலைமை செயலக அதிகாரியுமான கணேசன் கார்த்திக், அவரின் தந்தை ஜானகிராமன், தாய் ஜெயந்தி, சகோதரர் வெங்கடேச பிரசன்னா, நடராஜனின் உறவினர் ஏழுமலை உள்ளிட்ட மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி முளகுளம் பாவேந்தர் நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட முளகுளம் பாவேந்தர் நகரில் எழுந்தருளி உள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு கடந்த 22ஆம் தேதி முதல் சிறப்பான முறையில் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு கந்தசஷ்டி கவச பாராயணம் முழங்க ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளையும், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் அருளாசையும் பெற்று மகிழ்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.